வணக்கம். நாம ஒருத்தர பத்தி ரொம்ப ஆழமா ஒரு விஷயம் நம்பிட்டு இருப்போம் இல்லையா? ஆனா ஒரே ஒரு நேரடி சந்திப்பு அந்த மொத்த நம்பிக்கையையும் தலைகீழா மாத்திடுச்சுன்னா, அப்படி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. ஒரு தலைவரை பத்தி ஊரே ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கு. ஆனா அந்த கருத்து முற்றிலும் தப்பா இருக்க முடியுமா? ஒருவேளை நாம பாக்குறது கேக்குறது எல்லாமே உண்மையா இல்லாம இருக்கலாம்ல. வாங்க, ஒரு நிஜ கதையை வச்சு இதுக்கான பதில தேடலாம். சரி, இந்த கதையில ரெண்டு முக்கியமான ஆட்கள் இருக்காங்க. ஒரு பக்கம் நிறைய சர்ச்சைகள்ல சிக்கின ஒரு தலைவர் ஸ்ரீ குருஜி. இன்னொரு பக்கம் அவரை ரொம்ப கடுமையா விமர்சனம் செஞ்ச ஒருத்தர். அவர் யாருன்னா மேற்கு வங்கத்தோட முன்னாள் நிதியமைச்சர் டாக்டர் அசோக் மித்ரா. அப்போ டாக்டர் மித்ரா குருஜிய பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருந்தாரு? அவரோட வார்த்தைகள்லே கேட்கலாம் வாங்க. அவர் சொன்னது என்னன்னா, ஸ்ரீ குருஜி ஒரு மூடநம்பிக்கையோட மையம், ஒரு பயங்கரமான தீவிரவாதி அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன்னு சொல்றாரு. பாருங்க எவ்வளவு தீவிரமான ஒரு கருத்து. உண்மையா சொல்லணும்னா டாக்டர் மித்ரா மாதிரி தான் நிறைய பேர் அப்போ நினைச்சாங்க. அவர் ஒரு கடுமையானவர், தீவிரவாதி, மூட நம்பிக்கையாளர் அப்படின்னு தான் ஒரு பிம்பம் இருந்துச்சு. ஆனா ஒரு எதிர்பாராத சந்திப்பு, அவரோட நேரடி அனுபவம் இந்த மொத்த பிம்பத்தையும் உடைக்கப் போகுது. இந்த வலது பக்கம் எப்படி மாறப்போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். சரி, ஒருத்தர் எதிர்க்கிற இந்த ரெண்டு பேரும் எப்படி சந்திச்சாங்க? வாங்க கதைக்குள்ள போலாம். இதுக்கு காரணம் 1966ல அரசாங்கம் அமைச்ச ஒரு கமிட்டி தான். டாக்டர் மித்ராவோட மனசுல இருந்த தப்பான எண்ணங்கள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறுச்சு. அதுக்கு 3 முக்கியமான சந்திப்புகள் காரணமா இருந்துச்சு. 1966ல அந்த கமிட்டி மீட்டிங்ஸ், அப்புறம் அதே வருஷம் நேரடியா அவரை பார்க்கறது, கடைசியா 1967ல ஒரு ரயில் பயணத்துல நடந்த ஒரு ஆச்சரியமான சந்திப்பு. வாங்க இந்த பயணத்தை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல் சந்திப்பு அந்த கமிட்டி மீட்டிங்ஸ்ல நடக்குது. டாக்டர் மித்ரா மனசுக்குள்ள ஒரு பிம்பத்தோட போறாரு. அவரு ரொம்ப கடுமையா பேசுவாரு, ஆக்ரோஷமா இருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு போறாரு. ஆனா அங்க நடந்தது என்ன தெரியுமா? அவர் எதிர்பார்த்ததுக்கு நேர் மாறா இருந்துச்சு. குருஜியோட நடத்தை, அவர் ரொம்ப குறைவாதான் பேசினாரு, அதுவும் ரொம்ப பணிவா பேசினாரு. ஆச்சரியம் என்னன்னா, தன்னோட எதிரிகள் கிட்ட கூட ரொம்ப நட்பாவும் நாகரிகமாவும் நடந்துகிட்டாரு. மித்ராவுக்கு முதல் அடியிலேயே அவரோட எண்ணம் தப்புன்னு புரிய ஆரம்பிச்சிடுச்சு. சரி, அந்த கமிட்டி எல்லாம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆச்சு. இப்போ கதை ஒரு ஃபார்மல் மீட்டிங்ல இருந்து ரொம்பவே பர்சனலான இயல்பான ஒரு இடத்துக்கு நகரப் போகுது. அதாவது டெல்லியில இருந்து ஒரு ட்ரெயின்ல டாக்டர் மித்ரா போயிட்டு இருக்காரு. அவருக்கு எதிர் சீட்ல யார் உட்கார்ந்திருக்காங்கன்னு பார்த்தா ஸ்ரீ குருஜி. மித்ரா ஒரு காலத்துல வெறுத்த அதே மனுஷன். ஆனா குருஜி என்ன பண்ணாரு தெரியும்? தன்னோட பழைய எதிரிய ஒரு அண்ணன் மாதிரி ரொம்ப அன்பா வரவேற்றாரு. இது மித்ரா மனசுல இருந்த சந்தேகத்தை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா உடைக்க ஆரம்பிச்சுது. ஆனா கதை இங்க முடியல. அந்த ரயில் பயணத்துல இன்னும் ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்துச்சு. அந்த ஒரு விஷயம் குருஜிய பத்தி மித்ரா வச்சிருந்த கடைசி தப்பான எண்ணத்தையும் தூள் தூளாக்கப் போகுது. குருஜி கையில ஒரு புக்க வச்சு படிச்சுட்டு இருந்தாரு. அத பார்த்ததும் டாக்டர் மித்ரா என்ன நினைச்சிருப்பாரு? ஓ, இவர் ஒரு தீவிர பாரம்பரியவாதி, கண்டிப்பா சனாதன தர்மம் பத்தின ஏதோ ஒரு மத புத்தகத்தை தான் படிச்சுட்டு இருப்பாரு அப்படின்னு யூகிச்சாரு. இது அவரோட பொது பிம்பத்தை வச்சு வந்த ஒரு யூகம்தான். ஆனா அவர் படிச்சிட்டு இருந்தது என்ன புக்கு தெரியுமா? அது ஒரு அமெரிக்கா எழுத்தாளர் ஹென்றி மில்லர் எழுதின ஒரு லேட்டஸ்ட் நாவல். இத கேட்டதும் மித்ராவுக்கு ஒரே ஷாக்கு. இந்த ஒரு சின்ன விஷயம் குருஜியோட உலக பார்வைய பத்தி மித்ரா வச்சிருந்த எல்லா தப்பான எண்ணத்தையும் உடைச்சு எரிஞ்சிடுச்சு. சோ இப்போ பாருங்க, ஒரு பக்கம் தீவிரவாதி மூட நம்பிக்கையாளர்னு ஒரு பிம்பம், இன்னொரு பக்கம் ரொம்ப பணிவான மாடர்ன் இலக்கியம் படிக்கிற ஒரு மனுஷன். இந்த ரெண்டு முகத்தையும் வச்சு அந்த தலைவரோட உண்மையான சித்திரம் எப்படி இருந்துச்சுன்னு நாம மறுபரிசீலனை பண்ணலாம் வாங்க. கடைசியா டாக்டர் மித்ராவே இத பத்தி என்ன சொல்றாருன்னு கேப்போம். ஸ்ரீ குருஜி மேல என் மனசுல இருந்த விஷமாரி எண்ணங்கள் இந்த அனுபவத்துக்கு அப்புறம் சுத்தமா காணாம போயிடுச்சுன்னு சொல்றாரு. இதுல இருந்தே அவரோட பார்வை எவ்வளவு தூரம் மாறி இருக்குன்னு நமக்கு புரியுது. அப்போ குருஜியோட இரட்டைத்தன்மை என்ன? ஒன்னு, தன்னோட கொள்கைகள்ல ரொம்ப உறுதியா அசைக்க முடியாதவரா இருந்திருக்காரு. ஆனா ரெண்டாவது, பழகும்போது ரொம்ப மென்மையா பணிவா நாகரிகமா இருந்திருக்காரு. மூணாவது, அவருக்கு நவீன விஷயங்கள்லயும் பரந்த அறிவு இருந்திருக்கு. நாலாவது, தன்னை கடுமையா எதிர்க்கிறவங்கள கூட மரியாதையா நடத்தியிருக்காரு. இதுதான் அவரோட உண்மையான முகம். இந்த கதைய நாம இத்தோட முடிக்கலாம். ஆனா ஒரு கேள்வியோட. நாமளும் நம்ம வாழ்க்கையில நிறைய பேரை பத்தி நிறைய முன்முடிவுகளோட இருப்போம் இல்லையா? ஒருவேளை நம்மளோட அந்த தப்பான எண்ணங்கள் எத்தனை உண்மைகளை நம்ம கண்ணுல இருந்து மறைச்சிட்டு இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.